சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஊருக்கு போறேன்னு அதே சொல்லிட்டு இருக்க. இனிமே அந்த வார்த்தைய நீ சொல்லவே கூடாதுமா. நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, சூர்யாவுக்கு மனைவியா சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. எங்க இவனை இன்னும் காணோம்? மச்சான், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வா. உள்ள வாடா. மச்சான், நான் சொல்றேன்ல ஒரு முக்கியமான விஷயம், வா. டேய் மச்சான். மச்சான் இறங்கவே இறங்க மாட்டியா? வரேன். என்னடா மச்சான், நீ பண்றது எதுவுமே சரியில்லை மச்சான். ஆ? ஏதோ வீட விற்க போறேன்னு சொன்னியாமே, உங்ககிட்டயும் சொல்லிட்டாங்களா? இப்ப யார் சொன்னது? அதை விடு. ஆமா, நீ எதுக்கு வீட விற்கணும்? சும்மா தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதடா மச்சான். புதுசா ஒரு வீடு கட்டுறதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? நீ பாட்டுக்கு அசால்ட்டா குடியிருக்கிற வீட விற்கணுன்ற. இப்ப என்ன, உனக்கு உங்க அம்மாவை ஒரு வழிக்கு கொண்டு வரணும், அதானே? அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, பேசாம இந்த சைனிங் அத்தாரிட்டிய நந்தினிட்ட இருந்து எடுத்து திரும்பவும் உங்க அம்மாவிட்டே கொடுத்துரு, இல்லைன்னா அங்கிள்கிட்டனாச்சும் கொடுத்துரு. அப்பதானே இதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா இப்பதான் நீ சூப்பரா சைன் போடுறியே, நீயே சைனை பண்ணிடு. நீ நந்தினிக்கு போய் சைன் பவரை கொடுத்ததுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அதனாலதான் ஆண்டியே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. டேய் என்னடா நீ, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியாவே நின்று இருக்க. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. நான் எல்லாம் ஒரு காரணத்தோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் நடந்துச்சுன்னா யாருக்கு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நந்தினிக்கு தானே சிக்கல், அவளுக்கு தானே மறுபடியும் கஷ்டம்.